அதனால இது வந்து நமக்கு எழுதி போடுற டைம் வீணா போகுது. எழுதி போடுற டைம் செலவாகுது, எழுதணும். இதுவும் கூட வந்து ஒரே உயிரெழுத்து வரிசையில இல்ல. இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா இப்படியே சொல்லிக் குடுத்துரலாமே! அதாவது எப்படி உருவாகுதுன்னு ஒரு சாம்பிளுக்கு சொல்லிக் குடுக்கலாம். அதாவது இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து சேர்ந்து இது உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு, இப்படிதான் சொல்லிக் குடுக்கணும். எப்படி இருக்குது இது? வரிசை. அப்புறம் ஆ, இ. அப்போ 12 12 தான். சரியா? இப்போ நம்ம இந்த வரிசைப்படி சொல்லிக் குடுத்தோம்னா, காக்கா, கிக்கி அப்படி சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, 18 வரிசையா சொல்லிக் குடுக்கணும். நமக்கு வந்து 18 நாள் தேவைப்படும். ஆனாலும் எந்த புண்ணியமும் கிடையாது. எந்த புண்ணியமும் கிடையாது. உயிர்மெய் எழுத்துக்கள் படிக்கிறதுல இவ்வளவு பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கன்னு நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இந்தியாவுல நாங்க இப்படி தான் படிப்போம்.